ஒரு மாதத்திற்கு முன்பு டாஸ்மாக் நிர்வாகத்தில் பல்வேறு வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் டாஸ்மாக் பிற அலுவலகங்களிலும் சோதனை மேற்கொண்டார்கள். அதோடு டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்யும் மதுபான ஆலைகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அமலாக்கத்துறை சோதனை செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் செய்திகள் வெளியிட்டார்கள். இதை இதுவரை முதலமைச்சரோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சரோ இதற்கு எந்தவித ஒரு பதில் அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. இதைத்தான் அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு நான் வாய்ப்பு கேட்டேன். இதில் என்ன தவறு இருக்கின்றது? இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கின்றது. அது குறித்து இந்த அரசு முழுமையான விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை. இன்றைக்கு இதை சார்ந்த மானிய கோரிக்கை தான் வருது. அப்பொழுதுதான் இந்த பிரச்சனையை எழுப்ப முடியும், அதற்கு தக்க விளக்கம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்திலே கொண்டு வந்தேன். அது பேசுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது மட்டுமல்ல, இது குறித்து கண்டிப்பாக உறுதியாக நான் பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சட்டப்பேரவை சொல்கிறார். அப்படி என்றால் இந்த 1000 கோடி அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் நிர்வாகத்திலும் டாஸ்மாக் சப்ளை செய்யும் மதுபான ஆலையிலும் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது நிரூபணமாகிறது. அப்படித்தான் பொருள். அதற்குண்டான பதிலை இவர்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தால் மக்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதைத்தான் நான் இந்த அரசினுடைய கவனத்தில் கொண்டு வந்தேன். மறுத்துட்டாங்க. ஆகவே இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அன்றாட செய்தி வந்து கொண்டேதான் இருந்தது. இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் வைக்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த பணம். ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 15 கோடி ரூபாய் ஆச்சு. 30 நாளைக்கு 450 கோடி ஆகுது. 12 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 5000 ஒரு 12 மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு 5400 கோடி இந்த மதுக்கடை விற்பனை மூலமாக இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் செய்வது மூலமாக இந்த ஆட்சியில் 5400 கோடி ஊழல் புரிந்திருப்பதாக தெரிய வருகிறது. ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டினீங்க. நேற்றைய தினம் கூட டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு போராட்டம் நடத்திருக்கும் போது அதில் தெரிவிக்கிறாங்க, நாங்கள் வாங்கினது உண்மைதான், இதை நாங்கள் மட்டும் வச்சுக்கல, பல அதிகாரிகள் கொடுத்தோம், சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு கொடுத்தோன்னு கூட உங்க தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். ஆக இதையெல்லாம் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். பேரவையுடைய மரபின் அடிப்படையில் அமைச்சர்கள் பேசும்போது கூட குறுக்கிட்டு பேசக்கூடிய அதிகாரம் நிச்சயமாக இருக்கின்றது. பேச முற்படும் பொழுது அவர் முற்றிலுமா வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறது. இந்த போக்கு வந்து எப்படி நீங்க பாருங்க? இது கண்டிக்கத்தக்கது. அதாவது மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் சட்டமன்றம். பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனை, நாட்டில் நிலவுகின்ற ஊழல், அதை முறையாக நாங்கள் சட்டமன்றத்திலே தெரிவிப்பது எங்களுடைய கடமை. அதில் பதில் சொல்வது அரசுடைய கடமை. ஆனா இன்றைய தினம் சட்டப்பேரவைத் தலைவர் நடந்த உணவினம் ஜனநாயக படிகொலையத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா இதுல இன்னைக்கு இந்த துறையுடைய மானிய கோரிக்கை எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு 10 நிமிடம் தர்றாங்க. ஒரு துறையினுடைய பிரச்சனையை 10 நிமிஷத்துல எப்படி பேசி தீர்க்க முடியும்? அது 10 நிமிஷத்துல கொடுத்துக்கிட்டு இவங்க 5 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. இது எப்படி போய் உரையாற்ற முடியும்?
எப்படி இந்த துறை எவ்வளவு பெரிய துறை? இன்னைக்கு கோடை காலம் வந்துட்டது, இன்னைக்கு மின்வெட்டு பல இடத்துல ஆரம்பிச்சிட்டது. இதையெல்லாம் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்குவதற்கு என்ன ஆலோசனை எங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கு தான் என்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். இடையிலே மறிக்கப்பட்டது. அது மைக்கு வேற குறைவா இருந்தது. மைக்கே வேணே மைக்கு சவுண்ட் வைக்கல. இதையெல்லாம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு செயலாத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனை வழங்கப்படுகிறது. என்னன்னா ஒரு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டு காலம் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர். இன்றைக்கு கோடை காலத்தில் மின்சார தேவை எவ்வளவு தேவைப்படுகிறது, அதை எப்படி சரி செய்வது என்ற ஆக்கப்பூர்வமான கருத்தை எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். டைம் கொடுக்க மறுக்கிறாங்க. அதுக்கடுத்து ஆயத்தேர்வு, அதுக்கு டைமே கொடுக்கல. அப்புறம் தான் நான் எழுந்திருச்சு அவருக்கு நேரம் ஒதுக்காத காரணத்தினால மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கு நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி வந்துட்டு இருக்குது, அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டு இருக்குது. இதையெல்லாம் நான் அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு தான் நான் அனுமதி கேட்டேன். அனுமதி மறுக்கப்பட்டு விட்டார். அது கரெக்ட். அதாவது நான் இன்னைக்கு ஜீரோவில் எழுப்பலான் இருந்தேன். இன்றைக்கு மானிய கோரிக்கை வந்ததுனால எதை எழுப்பக்கூடாது, சம்பந்தப்பட்ட அமைச்சரே இருக்கின்ற காரணம், அந்த துறையை வைக்கின்ற காரணத்தினால இந்த மானிய கோரிக்கையில் எங்களுடைய உறுப்பினர் பேசுவதற்கு தயாராக இருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இவ்வளவுதான் என்று நிர்ணயிக்கப்பட்ட காரணத்தினால அதற்கு மேல் அவர் பேச முடியல, அடுத்த துறைக்கு போக முடியல. அதனால நான் எழுந்து பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன். அதை சொல்லிட்டு தான் நான் பேசுறேன். நீங்க நேரம் முழுமையா எங்களுடைய உறுப்பினருக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால் இந்த கருத்தை நான் இங்கே பதிவு வைக்க எனக்கு அனுமதி கேட்கிறேன். முறையாக தான் அனுமதி கேட்டேன். அதுவும் நான் சொல்கின்ற கருத்து சரியாக இருந்தால் பதிவு செய்யுங்கள், தவறாக இருந்தால் நீக்கிட்டு சொல்றேன். அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது ஒரு ஜனநாயக முறைப்படி நடைபெற்ற ஆட்சி. ஜனநாயக முறைப்படி நாங்கள் பேசுவதற்கு அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம். மாண்புமிகு அம்மாவர்கள் முதலமைச்சர் தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு அதிக வாய்ப்புகள் கொடுத்தோம். அப்படி வாய்ப்புகள் கொடுத்தா தான் அவர்கள் பேசுகின்ற கருத்தின் அடிப்படையில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிபிறக்கும். அது ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருந்தது, ஒரு ஆரோக்கியமான அரசு செயல்பட்டது. இன்னைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டு நடுங்கிட்டு இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியாத நிலை. அதனாலதான் இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவர் என்றைக்கும் இல்லாதவருக்கு நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இன்றைக்கு இதை எடுத்துக்கொள்ளவே முடியாது, அனுமதிக்கவே முடியாது என்று சொல்லுகின்ற நிலைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய பின்னணி தெரிகிறது. திட்டமிட்ட செயல். நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு அரை மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கோம். ஏதோ முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கா? ஏங்க எங்கிட்ட எல்லாம் தான் வராங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ தினம் வந்துட்டு இருக்காரு. அதுக்கு முட்டி விட ஏங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்றாரு, பேசுறாரு, போறாரு. நீங்க வெளியில வாங்கன்னு இன்னைக்கு என் ரூமுக்கு தெரியுது. அங்க லாபியில நாங்க முதல்ல பேசிட்டு தான் இருக்கிறோம், பேசாதெல்லாம் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில நாங்க பேசுறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் எல்லாம் கிடையாது. அதாவது மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதே மின்தடை ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு சென்னை மாநகரம், சென்னை புறநகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார காலமாக இரவில் அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது. இதனால மக்களுடைய தூக்கம் இழந்து காலையில் வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, வியாபாரிகள் பணிக்கு செல்ல முடியாத நிலை இருக்குது. இதையெல்லாம் நாங்கள் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருந்தோம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மறுத்துட்டாங்க. அதோட இன்றைக்கு விவசாயிகளுக்கு பகலில் 6 மணி நேரம் மின்சாரம், இரவில் 8 மணி நேரம் மின்சாரம் கொடுக்குறாங்க. எப்படி வேளாண் பணி மேற்கொள்ள முடியும்? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். அப்பதான் விவசாயிகள் வேளாண் பணி மூலியமா மேற்கொள்ள முடியும். ஏன்னா பகல் நேரத்தில் விவசாயிகள் பம்பு செட்டுக்கு மின்சாரம் கொடுத்தா தான் விவசாயிகளுடைய பயிர்கள் பயிரிட முடியும். அப்பதான் விவசாய தொழிலாளர்கள் பணிக்கு வருகின்ற போது அந்த பம்பு செட்டுக்கு மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த பயிர்கள் நடவு செய்ய முடியும். ஆனா இந்த அரசுக்கு அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. யார் எக்கேடு கட்டு போனான்னு தெரியும், அது மேலிடத்திற்கு என்ன வேணுமோ அது வந்தா போதுன்னு நினைக்கிறாங்க. விவசாயிகளை இன்னைக்கு புறக்கணித்திருக்கிறாங்க. அதோட இன்றைக்கு மக்களுக்கு குடிநீர் வழங்கக்கூடிய தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்துடைய மின் மோட்டாருக்கெல்லாம் இந்த தடை
அடிக்கடி ஏற்படுவதால முழுமையா குடிநீர் வழங்க முடியாத சூழ்நிலை, குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரத்திற்கு மின் மோட்டாருக்கு தடையில்லா மின்சாரம் கொடுத்தா தான் இந்த கோடை காலத்தில் முழுமையா குடிநீர் தட்டுப்பாடு எல்லாம் வழங்க முடியும். அதையெல்லாம் நான் கொண்டு வராங்க. எதுக்குமே அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்களே. மின்கட்டண உயர்வு தொடர்பாக ஏதோ பேச முற்பட்டாரு முன்னாள் அமைச்சர். என்னங்க பேச முற்பட்டாங்க? அதாவது இந்த அரசு ஏற்பட்ட பிறகு சுமார் 52% மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% மின் கட்டணம் உயர்த்துன்னு சொன்னாங்க. உயர்த்தின பிறகு 3 ஆண்டுல 18% மின் உயர்த்திட்டாங்க. இப்போ 52, 18, 70% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. அதோட நீங்க பாத்தீங்கன்னா பீக் ஹவர்னு வச்சிருக்காங்க. பீக் ஹவர்ல அதிக மின் கட்டணம் சொல்றாங்க. தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின் கட்டணத்தையும் உயர்த்திட்டாங்க. இதனால தமிழ்நாட்டுக்கு வருகின்ற தொழிற்சாலை எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பேசுவதற்கு எண்ணித்தான் இந்த அரசு மீது எந்த குறையும் சொல்லக்கூடாது. குறை சொல்ல முற்பட்டா உடனே மைக்கை துண்டிச்சிருவாங்க, பேசுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இதை திட்டமிட்டு இந்த அரசாங்கம் சட்டப்பேரவை தலைவர் மூலமாக எங்களை பேச அனுமதி மறுக்கப்பட்டு நாங்கள் வெளிநடப்பு தான் செய்யணும். அதை எதிர்பார்த்து தான் இந்த செயலை செய்திருப்போம் என்று நாங்கள் எண்ணுகிறோம். சார், மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்யப்படும் அப்படின்லாம் கூட தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருந்தாங்க. சரியான கேள்வி. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும் என்று. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, 5ஆவது வருஷம் வரப்போகுது. இதுவரைக்கும் நிறைவேற்றல. இது மக்களும் கேட்கிறாங்க, ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி நண்பர்களும் நாங்களும் சட்டமன்றத்தில் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த விடியா ஆட்சியில நக்குடை பிரச்சனையை அவர் பொருட்படுத்ததில்ல. 2021 தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றி ஆட்சி வருவதற்காக வெளியிடப்பட்ட அறிக்கை என்பதுதான் இதிலிருந்து தெரிய வருகிறது. உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.